வெல்கம் பேக் டிஜிட்டலி செட்டெக் சப்ஸ்கிரைபர் அண்ட் யூடியூப் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையருடைய ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தா நம்ம அக்ரலிக் ஷீட் பயன்படுத்தியிருக்கோம். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் இருக்கிறது சப் வால்யூம் கண்ட்ரோல், பேஸ், ட்ரிபிள், சென்டர், ரியர், லெஃப்ட் ரைட்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து நம்ம பகாரி யூஎஸ்பி போர்டு பயன்படுத்தியிருக்கோம். வியூ மீட்டர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். செலக்டர் சுவிட்ச் பயன்படுத்தியிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக்கில் அவ்வளோதான். வாங்க நம்ம இன்டீரியரில் என்ன மாதிரி போர்ட்ஸ் பயன்படுத்திருக்கோம், எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ஆம்ப்ளிஃபையருடைய ஓவரால் இன்டீரியர் வியூ. இன்டீரியர் வியூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா பவர் சப்ளைக்கு நம்ம ரகுராஜோடைய 10 ஆம்பியரில் 24024, 1.5 ஆம்பியரில் 12012, இன்னொரு டேப் வந்து அதே 1.5 ஆம்பியரில் 012, ஒரு ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர், காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 3510 ரெக்டிஃபையர் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். 50 வோல்ட்டில் 10,000 MFDயில் 2 கெப்பாசிட்டர் பயன்படுத்தியிருக்கோம். 12012 ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா நம்ம வந்து 1 ஆம்ப்ஸ் டயோடு 2 பயன்படுத்தி அதுக்கு 2225 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டரும் 7805 ஒரு ரெகுலேட்டரும் பயன்படுத்தியிருக்கோம் யூஎஸ்பி போர்டுக்காக. 012 ரெக்டிஃபை பண்ணி நம்ம வந்து 4 1 ஆம்ப்ஸ் டயோடு பயன்படுத்தியிருக்கோம். 2225 வோல்ட் ஒரு கெப்பாசிட்டர் பயன்படுத்தி நம்ம ஃபேனுக்காக அதை தனியாக கொடுத்துருக்கோம். பவர் ஆம்பு போர்டுன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம 5 சேனலுக்காக சக்தி 10 டிரான்சிஸ்டர் 52001943 காம்போவில் பயன்படுத்தின 5 சேனல் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தோம்னா நியோவில் 4 டிரான்சிஸ்டர் எஸ்டிகே மாடியூல் மோனோ ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். ப்ரீஆம்பு போர்டு பார்த்தோம்னா நம்ம வந்து வசந்தோட ப்ரைம் ப்ரோலாஜிக் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பசூனில் 5.1 ஸ்விட்சிங் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். யூடியில் 6 சேனல் கெய்னர் போர்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். FT003 டீகோடர் பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து 2 ஃபேன், கூலர் ஃபேன் 2 பயன்படுத்தியிருக்கோம். ஒன்று வந்து இந்த 5 சேனல் போர்டுக்காகவும் ஒன்று வந்து இந்த சப்வூஃபர் போர்டுக்காகவும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தபடியாக இதில் வந்து யூடியோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். 2 பக் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். 2 பக் போர்டு பார்த்தோம்னா ஒன்று வந்து FT003 டீகோடருக்காகவும் ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் வர எல்இடி லைட்ஸுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையருடைய வயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தரப்போ வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஆம்ப்ளிஃபையருடைய ஒரு சின்ன வீடியோ டெஸ்ட், அதாவது நம்ம ஒரு 5.1 டிவிடியில் ஒரு மூவி ஒன்று ப்ளே பண்ணியிருக்கோம். அதனுடைய ஆடியோ டெஸ்ட், அதாவது எப்படி இருக்குன்றதை 5.1 டால்பி டிடிஎக்ஸ் எப்படி சப்போர்ட் ஆகுது, அதனுடைய சரவுண்டு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஹெட்செட் இயர்ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6-7 செகண்ட் வரைக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சுனா அப்புறம் நாங்க எதுக்கு
இவன் ஜத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலந்தா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டுக்குன்னா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சிருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடியா பண்ண எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளோடைய ஆடியோ டெஸ்ட்டை கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கேட்டு உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையரில் பேக் சைடில் பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து பவர் மெயின்ஸ் கார்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம், ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டிஎம்கே ஸ்பீக்கர் சாக்கெட் ஒரு 3 பயன்படுத்தியிருக்கோம், டீகோடர் பயன்படுத்தியிருக்கோம். அதில் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5.1 இன்புட்டு கொடுக்கல, பட் ஒரு ஆர்சிஏ சாக்கெட் மட்டும் பயன்படுத்தியிருப்போம். ஆக்ஸ் இன்புட்டுக்காக ஒரு ஆர்சி சாக்கெட் பயன்படுத்தியிருக்கோம். பேக் சைடில் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து பனானா சாக்கெட் வேணும்னா பனானா சாக்கெட் நம்ம ரெடி பண்ணி போட்டு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அக்ரிலிக் ஷீட் போடனாலும் அக்ரிலிக் ஷீட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஆம்பிளிஃபையர் நம்ம உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தப்பிட்டா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்து அதிகமாக போடுறதுனால நம்ம இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம். இதுபோல் நாம் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.